ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, எத்தனை பேர் வேண்டுமானால் உன்னுடைய எண்ணத்தை மாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் நீயோ உன்னுடைய எண்ணத்தில் நிலையாக இருக்க வேண்டும். அதில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பதோ ஒன்று, அதை யாரிடமும் கொடுக்காமல் பத்திரமாக வைத்து கொள்வது உன்னுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு சில விஷயங்களை மாற்றி அதனால் உன் வாழ்க்கையை துளைத்து விடாதே என்று சொல்லத்தான் வந்தேன். உன்னுடைய மனதில் சிறு குழப்பம் இருக்கிறது. யாராவது ஏதாவது சொன்னால் அது சரியோ தவறோ என்று பார்க்காமல் அவர்கள் சொல்லுவதை அப்படியே கேட்கிறாய். அதனால் பல பிரச்சனைகள் வருகிறது. அதை சமாளிக்க முடியாமல் ஏதேதோ விஷயங்களை செய்து இன்னும் அதிகமான பிரச்சனையை தான் நீ சந்திக்கிறாய். ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எதற்காக மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உன் வாழ்க்கை நன்றாக இருப்பதை கூட கெடுத்து கொள்கிறாய்? நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரமோ வந்துவிட்டது. இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இந்த நேரம்தான் நீ எல்லா விஷயத்திலையும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். பல பேர் பலவிதமான குழப்பங்களை உன் மனதில் திணிக்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமா? அவர்களுடைய மனதில் இருப்பதை உனக்கு சொல்வார்கள். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா இல்லையா என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். அதனால் அவர்கள் சொன்னால் அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்று யோசித்துப்பார். ஒத்து வந்தால் மற்றவர்கள் பேசுவதை மற்றவர்கள் சொல்வதை செய்துப்பார். ஆனால் உன் மனதுக்கு அது ஒத்து வராது என்று தோன்றினால் தயவு செய்து எந்த ஒரு செயலையும் புதிதாக உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாதே. அதனால் கஷ்டப்படாதே. நீ அமைதியாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும். நீ அவசரப்படுவதினாலும் மற்றவர்கள் பேச்சை சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்தவுடன் செய்வதினாலும் தான் நிறைய பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு வாராகி அம்மா எந்த ஒரு பதிலையும் தரவில்லை என்று நீயே சொல்கிறாயே, எப்படி தர முடியும்? நீயாக முடிவெடுத்தால் தர முடியும். ஆனால் மற்றவர்கள் எடுக்கும் முடிவுக்கோ நீ தலையாட்டுகிறாய். இது எதுவும் சரி வராது. நான் அதனால் தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறதோ அதன் வழியை நீயும் செல். நிச்சயமாக உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான்.